வெல்கம் டு சுமதி வெங்கி யூடியூப் சேனல். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தேவையானது மிளகு, சிக்கன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை. இப்போ தாளிச்சுக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து கடாயை வைப்போம். கல்லெண்ணெய், காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சம் சீரகம், லைட்டாக வெந்தயம், ஏன்னா கசக்கும் அதனால லைட்டாக வெந்தயம், பார்த்தீங்கன்னா மல்லி கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா, பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் அது மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், ஏன்னா ஸ்மெல்லாக இருக்கும் கருவேப்பிலை நல்லாவே சாப்பிட்டா, அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. இது என்ன கிராம்பு, ஐயோ ஒரு 4-5 கிராம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன், ஏன்னா காரமாக இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, உரப்பாக இருக்குங்கிறதுனால. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மிளகு, ஆட்டி வச்சிருக்கிற மிளகு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சிருக்கிற மிளகு, மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், வாசம் செம்மையா இருக்குதுங்க, ரொம்ப மனமா இருக்கு, நிக்க முடியல, இப்பயே சாப்பிடணும் போல இருக்குதுங்க, அந்த அளவுக்கு மணக்குது, கம இருக்கு. ஏன்னா இது இப்படியெல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் அதுல போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், முதல் சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு ஊற்றுவோம், அப்படி ஊற்றக்கூடாது. இப்படி முதல்ல கொஞ்சம் கிரேவி மாதிரி அப்படியே கொஞ்சம் தாளிச்சுட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா சிக்கனை அதுல பிறண்டு வரும்போது பார்க்க சாப்பிட நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா ஸ்லிம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா ஐல வச்சோம்னா பத்திடும், அதனால ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன், இப்போ இன்னும் கொஞ்சம் கறி வேகணும் இல்லைங்களா, அதனால வந்து தண்ணி தேவையான அளவுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு ஊத்திக்கலாம். சிக்கன் பிறண்டு வர அளவுக்கு ஊத்திட்டு தண்ணிய அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு
தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை 2 வாட்டி கழுவி வச்சிருக்கேன். அந்த சிக்கன் போடுறேன். சிக்கன் போட்டு தண்ணியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வேகும் போது நல்லா இந்த கிரேவி மாதிரி வந்துடும். ஏன்னா கறி வேக தண்ணி வேணும்ல, அதனால ஊற்றிருக்கேன். விட்டுட்டு சிக்கனை இப்படி போட்டு நல்லா கலந்து விட்டு அப்பதான் எல்லா பக்கமும் சாந்து பிடிக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. பலூனா வந்துட்டு இருக்குது. அடுத்தது நல்லா மிளகு பிடிச்சி நல்லா கொதிக்கும். கொதிச்சு வெந்து கொஞ்சம் தேவட்டின மாதிரி வரும். தண்ணியா இருக்கிறதுனால குழம்புன்னு நினைச்சுக்காதீங்க, இது கிரேவி தான். நான் காட்டுறேன். கடைசியில் வேகட்டும், அப்புறம் கடைசியாக காட்டுறேன். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்படி நல்லா கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா அந்த சாந்தெல்லாம் அந்த சிக்கன்ல பிடிச்சி நல்லா இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்க. செம்மையா ஸ்மெல்லு வருது. சூப்பரா இருக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்குதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்சம் தண்ணி சிந்துச்சுன்னா அப்புறம் எடுத்துடலாம். 5 நிமிஷம் விட்டுருக்குறேங்க. கிரேவி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால வந்து இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. கெட்டி ஆயிடுச்சு. குழம்பும் கெட்டி ஆயிடுச்சு. இறக்க போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா இப்படி பரட்டிட்டு நான் கூட கொஞ்சம் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு சூடு போகட்டும். ஸ்மெல்லு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா வெந்திருக்குங்க. நல்லா இருக்குது. பூ மாதிரி வந்துருச்சு. நல்லா இருக்கு. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வெள்ளை சாப்பாட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் சப்பாத்திக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். சிம்பிளான கிரேவி தான். ட்ரை பண்ணுங்க நீங்களும். மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.